எங்கே ஆரம்பித்தாலும் தப்பாக தான் போகும். எஸ், பேட் கேர்ள், பேட் கேர்ள். நீ வந்து ரொம்ப ஒரு தப்பான பொண்ணு. தட் இஸ் கால்ட் அஸ் பேட் கேர்ள் அதானே? ஓகே, பேட் கேர்ள். இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறது அடுத்து. ஸோ பேட் கேர்ள்னு டைட்டில் வச்சுருக்காங்கன்னா எதுக்கு இந்த டைட்டில் வச்சாங்க தான் நம்ம ஃபஸ்ட்டு டீகோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பேட் கேர்ள் அப்படின்னா என்ன? பேட் கேர்ள்லாம் என்ன சொல்லுவோம் பொதுவாக? ஒரு சமுதாயத்தில் ஒரு பொண்ணு அப்படின்னா பிறந்தோடனே வளர்ந்ததுக்கப்புறம் வந்து கட்டாயமாக ஸ்கூல் போகணும், காலேஜ் போகணும். ஸோ இந்த ஸ்கூல் காலேஜ் நீ போ, டியூஷன் போ, ஸ்கூல் போ, காலேஜ் போ, படி. ஆனால் பசங்க கூட பேசக்கூடாது. அதையும் மீறி பேசினாலும் பசங்க கூட பழகக்கூடாது. அதையும் மீறி நீ பழகினாலும் பசங்க கூட லவ் பண்ணிடக்கூடாது. அதையும் மீறி நீ காதலில் போய் விழுந்தாலும் நீ கல்யாணம் பண்ணிடக்கூடாது. அதையும் மீறி நீ கல்யாணம் பண்ணணும் இருந்தாலும் நம்ம மதமாக இருக்கணும், நம்ம ஜாதியாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் நீ இந்த ப்ராசஸிங்லாம் தாண்டி வந்துட்ட அப்படின்னா அட் த ஏஜ் ஆஃப் நீ காலேஜ் முடிச்ச உடனே கம்பல்சரி நீ ஒரு கல்யாணம் பண்ணியே ஆகணும். கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே 10 மாதத்தில் கரெக்டாக புள்ள வெத்துடணும். அப்படி இல்லைன்னா நீ ஒரு பொண்ணு கிடையாது. ஒரு ஓகே, அவ்வளோதான். அப்புறம் நீ ஒரு குடும்பஸ்தி ஆகிடுவ. குடும்பஸ்தி மீன்ஸ் நீ ஒரு குடும்ப தலைவி. அதாவது நீ ஒரு குடும்பத்தை வழி நடத்துறதுக்கான குடும்ப தலைவியாக இல்லை, ஒரு சமையல் அறையை வழி நடத்துவதற்கான ஒரு குடும்ப தலைவியாக மாறிடுவ. அதை தாண்டி வெளியே வந்தனா இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா நீ வந்து இந்த 2 பொண்ணுங்களை நீ இந்த ப்ராசஸிங்லாம் முடிச்சுட்டு வந்த பதியா நல்லபடியாக இருக்கணும், இப்படி தான் ட்ரெஸ் போடணும், இப்படி தான் வாழணும் அப்படின்னு. ஸோ அப்புறம் ஸ்கூல் போகணும், காலேஜ் போகணும், நோ மேரேஜ். அதுக்கப்புறம் நீ மேரேஜ் பண்ணிக்கணும், திரும்ப குழந்தை பெற்றுக்கணும். இதுதான் ஒரு பொண்ணோட ஒரு லைஃப் சர்க்கிள். ஓகேவா? இப்படிலாம் இருந்தால் தான் இந்த சமுதாயம் அந்த பொண்ணை வந்து நீ ஒரு நல்ல பொண்ணு, ஒரு குட் கேர்ள் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதில் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு நீ வழி மாறி போயிட்ட அப்படின்னா நீ ஒரு தப்பான பொண்ணு, ஒரு பேட் கேர்ள்னு சொல்லிடுவாங்க. இந்த சமுதாயத்துலேருந்து உன்னை வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க. ஓகேவா? சமுதாயம் மட்டும் இல்லை, குடும்பம் எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சிருவாங்க. அப்படிலாம் இந்த சமுதாயத்துக்கு கட்டுப்பட்டு வாழணும், ஒரு நல்ல பொண்ணுன்னு பேர் வாங்கணும் அப்படின்னா இந்த ப்ராசஸிங் அடிப்படையில் தான் நீ வந்து வாழணும். இப்படி வாழ்றது தப்புன்னு சொல்ல முடியாது, கரெக்டுன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அதனால இப்படி வாழாமல் போறா தெரியுமா, அவளே நம்ம கரெக்டுன்னு சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ஆல் அபவுட் யூ. உனக்கு எப்படி இங்கே வாழ பிடிக்குதோ அந்த மாதிரி வாழு. ஓகேவா? இந்த சமுதாயத்துக்குள்ள கட்டுப்பட்டு நான் வாழணும்னு ஆசைப்படுறேன்னா கட்டுப்பட்டு வாழு, தப்பு கிடையாது. இந்த சமுதாயத்தில் இருக்கிற இவங்களோட மென்டல் தாட் எனக்கு பிடிக்கல, நான் வெளியே போய் வாழணும்னு ஆசைப்படுறியா, ஆசைப்பட்டபடி வாழு. ஸோ இந்த இன் பிட்வீன் த சமுதாயத்துக்குள்ளே வாழணுமா வெளியே வாழணுமாங்கிறது நீ தான் முடிவு பண்ணணும். ஸோ அப்போ நீ முடிவு பண்ணிட்டு ஒருவேளை வெளியே போயிட்டு நான் தப்பான முடிவு எடுத்தேன்னு நினச்சா அது தப்பு. உள்ளேயே வாழ்ந்துட்டு வெளியே போலியே அப்படின்னு நினச்சாலும் தப்பு. ஸோ உனக்கு இங்கே என்ன வாழ பிடிக்குதோ அந்த மாதிரி வாழு. இந்த சமுதாயத்துக்காக பணம் எடுக்கிறதுனால இதை வந்து ஒரு இப்படி மீறி போனால் அவள் பேட் கேர்ள். அதனால இந்த படத்தோட டைட்டில் பேட் கேர்ள். ஸோ இந்த படத்துக்கு இதான் கதை. ஓகேவா? ஸோ ஆனால் இந்த கதையில் வந்து பயங்கரமாக ஒரு மாதிரி ரொம்ப பயங்கரமாக இல்லைனாலும் நம்ம வந்து நல்ல ஒரு படம். ஏன்னா இந்த படத்தில் வந்து இந்த பொண்ணு நடிச்சிச்சுல அஞ்சலி சிவராமன், பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அதாவது ரியல் கேரக்டர். ஒரு பொண்ணு இதெல்லாம் கடந்து போகணுன்னா அது எப்படிலாம் ஃபேஸ் பண்ணும், அது எந்த மாதிரிலாம் ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல, அந்த ஆட்டிடியூட் வரலனாலும் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அஞ்சலி சிவராமன் பீக். ஓகேவா? பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. நமக்கே வந்து இந்த பொண்ணு மேலே ஒரு இது ஏற்படுது, ஒரு ஈர்ப்பு, ஒரு அந்த தாண்டி போனோம்னு வச்சுக்கேன் ஒரு மாதிரி ஆகும்ல நமக்குள்ளேயே. அது இந்த பொண்ணுகிட்ட இருக்கு. பயங்கர பர்ஃபார்மன்ஸ் அஞ்சலி சிவராமன். கண்டிப்பாக அது வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் அந்த பொண்ணோட இது. ஸோ இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னு வச்சிங்களேன், இது பொண்ணுங்களுக்கு மட்டும் கிடையாது, ஓகேவா? பசங்களுக்குமே உண்டு பேட் பாய். ஏன்னா இந்த படத்தில் இந்த பொண்ணு இருக்குல்ல பிரியாங்கிற இது ரம்யாங்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. அந்த ரம்யாங்கிற கேரக்டர் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பையன், காலேஜ் படிக்கும்போது ஒரு பையன், காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு பையன் ஃப்ளட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் இப்போ இவ கூட இருந்தாலும் ஒரு பையன் அவனும் அந்த மாதிரி தான் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே தான் இருப்பான். இன்னொரு பொண்ணுன்னு.
அப்போ இந்த பொண்ணுங்களை மட்டும் நம்ம சொல்லிட முடியாது, பசங்க மேலேயும் தப்பு. ஓகேவா? அந்த ஏன்ங்கிறது நீங்கள் கேரக்டர்ஸ் வேணால் சொல்லலாம், இந்த பையன் தப்பு இந்த பொண்ணு தப்புன்னு வேணால் சொல்லாமல் வந்து மொத்த சிஸ்டமே நம்ம தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா அப்போ அந்த பொண்ணு தப்பானவன்னா அந்த படத்தில் அந்த பசங்களும் தப்பானவங்க தானே, அவனுங்களும் அடுத்தடுத்து மேட்ரு முடிஞ்சு மூவ் ஆன் பண்ணிட்டு தானே போகிறானுங்க. ஸோ இந்த படங்கும் போது இந்த மாதிரி வந்து சில படங்கள் நம்மளை சிந்திக்க வைக்கும், பேச வைக்கும். எடுக்கலாம் தப்பு இல்லை, பார்க்கலாம் தப்பு இல்லை, எப்படி வேணா இருக்கலாம், தப்பே கிடையாது. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கமாங்கிறது மட்டும்தான் அந்த ஒரே ரூல். உங்களுக்கு இந்த படத்தை பற்றின அபிப்பிராயங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்ட மணிக்கு சொல்லுங்கள், கேட்டுக்கிறேன்.